வலை போட்ட பிறகு அது எப்படி கரைக்கு இழுக்கிறாங்க, அந்த மீனை எப்படி பிரிக்கிறாங்க, அது எப்படி லேலம் போடுறாங்க, எல்லாமே இந்த லைவில் கொடுத்துருக்குறேன். உறவுகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது குலசேகரப்பட்டினம் வேற, குளச்சல் என்பது வேற, சரிங்களா? எங்கள் பகுதியிலிருந்து குலசேகரப்பட்டினம் என்ற இடம் ஒரு குறைந்தது ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா? 150 கிலோமீட்டர்களுக்கு குறையாமல் இருக்கும். மணப்பாடு. ஓகே 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 குலசேகரப்பட்டினம் வேற, குளச்சல் வேற, அப்படிங்களா? குலசேகரப்பட்டினத்தில் தசரதா என்ற ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிறப்பாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். மிக மிக சிறப்பான இருக்கும். தேங்க்யூ. 40வது லைக் போட்டிங்களா? நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. லக்ஷ்மி நாராயணன் அவர்களே, கண்டிப்பாக நானும் பேசுகிறேன். சபீர் தம்பி, கண்டிப்பாக நானும் பேசுகிறேன். நான் என்ன ஃப்ரீ தான். உங்களில் யாருக்காவது குளச்சல் பாபு 10 என்ற அன்பு சகோதரனுக்கு நீங்கள் சூப்பர் சாட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் சாட் செய்யலாம். வாங்க, குட் மார்னிங் சபீர் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் வேகமாக இருக்குது, மேலே போயிடலாம். இன்றைய தினத்தில் குறைந்தது 100 லைக்காக வரும்னு நினைச்சேன். பிபின், இது வந்து குளச்சல் பகுதி கடற்கரை. குளச்சல். ஆமாம். முத்தாரம்மன் தசரதா எங்கள் பகுதியிலும் அந்த திருக்கோயிலுக்காக வேண்டுதல் இருப்பாங்க. ஆண் வந்து பெண்ணாக வேடம் அணிந்து அந்த கோயில்களுக்கெல்லாம் வருவாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனாலும் எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரன், சரியா? ஒரு மதம் உயர்ந்தது, ஒரு மதம் தாழ்ந்தது என்று நான் கூற மாட்டேன். சபீர், டுடே என்ன ஹாப்பி மூட் போல? ஆமாம். நானும் கிறிஸ்டின். அதாவது புத்தந்துறை என்று சொன்னாலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் அங்கு அதிகமாக இருப்பார்கள், அது எனக்கு தெரியும். இணையம் என்ற பகுதிக்கு நான் ஒரு முறை வந்திருக்கிறேன். தேங்காய்பட்டினம் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறேன். வாணியக்குடி, கோடிமுனை, குறும்பனை, இந்த பகுதியெல்லாம் எனக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. பிபின், ஓகே. என் அன்பு சகோதரர் பாபு பிராங்க்லின் அன்பு சகோதரன் மூலமாக நீங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறீங்க. அவங்க வந்து ஆர்மியில் இருக்கிறனால அப்பப்போ லைவில் வர முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக வாங்க, சரிங்களா? சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிபின்? சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? அம்மா